ஓம் கணேசாய நமக. முப்பெரும் தேவியர் விழா. கலைமகளும் வணங்கும் அலைமகளும் துதிக்கும் மலைமகள் மதுரசி மீனாட்சி. இப்படி ஒரு பாடல், சங்கீத பாடல். மதுரை சோமு அப்படிங்கிறவர் படிப்பாங்க. நல்ல பாடல். சரி, இது அதாவது 3 தெய்வீகர்களை குறித்து பாடக்கூடிய அந்த பாடல். ஆணாகிய சிவனுக்கு ஒரு ராத்திரி என்றால் பெண்ணாகிய பராசக்திக்கு 9 ராத்திரிகள். பொதுவாக எல்லா ராத்திரியுமே பெண்களுக்கு உரியதுதான். ஆணாகிய சிவன் உலகத்தை படைத்தார் என்றால் பெண்ணாகிய சக்தி அந்த சிவனையே படைத்தவள் என்பதுதான் உண்மை. எல்லாவற்றையுமே பெண் சக்தி தான் இயக்குகிறது. ஆனால் இன்டைரக்டாக இருந்து இயக்குகிறாள். பொதுவாக நமது குடும்பத்தை எடுத்துக்கொண்டோமாயானால் ஒரு சமாச்சாரம் என்னவென்றால், ஏதோ ஒரு காரியத்தை வீட்டில் இருக்கும் மனைவி, குடும்பத் தலைவி எல்லா விவரங்களையும் கேட்பாங்க, செய்வாங்க. இது என்ன வேலை, அது என்ன வேலை, இது எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எல்லா விவரத்தையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, சரி எங்கள் வீட்டுக்காரரை கேட்டு சொல்கிறேன், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இவங்க ஏற்கனவே முடிவு எடுத்திருப்பாங்க. இந்த முடிவெடுத்ததை கணவன் சொல்லி வாங்கியதாக அதுக்கு அந்த அர்த்தத்தை கொண்டு வரணும். மறுநாள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வீட்டையா, அதனால் இப்படி செய்யுங்க, இப்படி கொடுங்க, அந்த மாதிரி சொல்லி அதை வாங்குவாங்க. அதாவது தாங்கள் நினைத்ததை தங்களுடைய குடும்ப தலைவர் சொல்லி அதை அங்கீகாரம் செய்ததாக காட்டுவார்கள். முடிவு என்பது என்னவோ அவர்களுடைய முடிவுதான். அதற்கு ஒரு கர்த்தாவாக காட்டக்கூடியது தங்களுடைய குடும்ப தலைவர். இந்த மாதிரி ஒரு சாதாரண சமாச்சாரத்துக்கே அந்த மாதிரி எப்பயுமே நமது நாட்டு பெண்கள் எல்லாமே அவங்களுடைய செயல்பாடுகளை முதற்கொண்டு அவங்களுடைய கணவன் அதை செய்ததாக காட்டி அவர்கள் பெருமைப்படுவார்கள். அதான் ஒருத்தரை சந்தோஷிக்க செய்து தான் சந்தோஷம் அடைவது. இந்த உள்ளர்த்தம் அதற்குள்ளே இருக்கிறது. திரும்ப சொல்ல போனால், பெண்ணுக்குள் ஆணை காணலாம், ஆணுக்குள் பெண்ணை காண முடியாது. ஆண்களை பெற்றெடுப்பவளே அந்த அன்னை பெண்தான், தாய்மை. ஆக பெண்கள் சிறந்து விளங்குவதற்கு காரணமாகின்றவர்கள் அந்த ஆண்களை சிறந்தவர்களாக காட்டி கொடுப்பதே இந்த பெண்கள் தான். ஆகையினால் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் கிடையாது. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அடங்காத அசுரன், அவன் மகிஷாசுரன். பொதுவாக சரஸ்வதி தேவியை 4 கைகளுடன் தான் இருப்பாள். கம்பாசுரன் என்ற அசுரனை அழிக்கும் போது 8 கரங்கள் உடையவளாக காணப்பட்டாள். அம்பிகை மகிஷாசுரனை அழிச்சதனாலே மகிஷாசுர மர்த்தினி என்று பெயர் வந்துச்சு. மக்களின் துயரங்களை போக்கவும் தேவர்களின் பயங்களை போக்கவும் அம்பிகை அவதரித்தது இந்த நவராத்திரியிலே தான். வெற்றி அடைந்த பின் சிவனோடு இணைந்து சிவசக்தி ரூபிணியாக ஆனதுதான் விஜயதசமி ஆகும். நவராத்திரியில் ஏன் பொம்மைகளை வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அது அதெல்லாம் சில விதண்டவாதக்காரர்கள் இப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பொம்மைகளை வைப்பதற்கு கூட ஒரு அர்த்தம் உண்டு. அம்பிகையின் ஆக்ரோஷமான உக்கிரமான அந்த சண்டையை பார்த்து தேவாதி தேவர்கள், இறைவன்கள் எல்லாமே அசந்து அதிசயித்து பிரமிச்சு போய் பொம்மைகளாக மாறிவிட்டார்கள். அதாவது அசையாது பொம்மை போல இருந்தாங்க.
இந்த பொம்மை போல இருந்தாங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுவதற்காகத்தான் அந்த பொம்மைகளை கொலுவிலே வைப்பது. ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் அந்த யுத்தம் அந்த மாதிரி நடந்து நடந்து கடைசியில் இறுதியாக தேவர்கள் இறைவன்கள் கொடுத்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி மகிஷாசுரனை வெற்றி கண்டவள் அன்னை பராசக்தி. அப்படிப்பட்ட அந்த பராசக்தியை நாம் எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறையை சுருக்கமாக பார்ப்போம். வழக்கம் போல் வீட்டை ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணி கோலமெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. தோரணங்கள் தொங்க விட்டு உடனே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சுத்தபத்தமாக இருந்தாலே போதும். அந்த இடத்தில் கொலுப்படி வைக்கக்கூடிய ஒரு அமைக்க போகிற இடத்துல ஒரு சிறிய கோலத்தையும் போட்டுக்கங்க. அப்படி அமைக்கப்படும் படிக்கட்டுகள் தெற்கு திசை தவிர்த்து தெற்கு திசையை நோக்கி எப்பயுமே அமைக்கக்கூடாது. மற்ற 3 திசைகளையும் அமைக்கலாம். கிழக்கு நோக்கி, மேற்கு நோக்கி, வடக்கு நோக்கி அமைத்துக் கொள்ளலாம். தங்கள் வசதிக்கேற்ப, அந்த வீட்டின் வசதி எப்படி இருக்குதோ அதற்கேற்ப அமைத்துக் கொள்ளுங்கள். படிக்கட்டுகளின் மீது தூய்மையான பருத்தியிலான காட்டன் துணிகளை விரிப்பாக்கிக் கொள்வது நல்லது. வெள்ளை அல்லது மஞ்சள் நிறத்தில் அந்த விரிப்புகள் இருக்கட்டும். பருத்தி துணியினால் ஆன துணிகளாக இருப்பது ரொம்ப உத்தமம். இப்பெல்லாம் ரெடிமேடாகவே படிக்கட்டுகள்லாம் விற்கிறதாக கேள்விப்படுறேன். அந்த எல்லாத்தையுமே படிக்கட்டுகளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதுக்கு உரிய போல்ட்டு நட்டுலாம் போட்டு மாட்டி வச்சு படிக்கட்டுகள் ஆக்கிக்கிறாங்க. திரும்ப மறுபடியும் அந்த காலத்தில் மறுபடியும் வச்சுக்கிட்டுறாங்க. இது பிளாஸ்டிக்லேயும் வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். பிளாஸ்டிக் வைக்க வேண்டாம், தயவு செய்து அதை விட்டு விடுங்கள். மரத்தில் அல்லது இரும்பில் ஆன படிக்கட்டுகள் இதை வச்சுக்கோங்க. தரையை ஒட்டியுள்ள முதல் படிக்கட்டில் ஓரறிவுடைய புல் பூண்டு செடி கொடி இந்த மாதிரி வகை பொம்மைகளை வச்சுக்கோங்க. 2ஆம் படிக்கட்டில் 2 அறிவு உடைய சங்கு சிப்பி போன்ற அந்த மாதிரி பொம்மைகள். 3வது படிக்கட்டில் 3 அறிவுடைய எறும்பு கரையான் போன்ற அந்த மாதிரி இவைகளை வச்சுக்கோங்க. 4வது படிக்கட்டில் 4 அறிவுடைய நண்டு போன்ற அந்த மாதிரியான பொம்மைகளை வைங்க. 5வது படிக்கட்டில் பறவைகள், விலங்குகள் போன்ற அந்த மாதிரியான பொம்மைகளை வைத்துக் கொள்வது நல்லது. 6வது படிக்கட்டில் 6 அறிவுடைய பேச்சும் சிரிக்கும் தன்மையும் உடைய மனிதர்களின் பொம்மைகள். அந்த மனிதர்களுடைய பொம்மைகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம குறிப்பாக நமது நாட்டுக்காக உழைத்த பெரியவர்கள், தியாகிகள், அவங்களுடைய உருவ பொம்மை கிடைக்கும். அந்த பொம்மையை வச்சுக்காங்க. 7வது படிக்கட்டில் மாமனிதர்கள் தங்கள் தவ வலிமையினால் மகான்களாக, நம்ம முதல்ல பார்த்த 6வது படிக்கட்டில் உள்ள மனிதர்களுடைய அதே மனிதர்கள் தியாகத்தை செய்து பெரிய மனிதர்களாக, மாமனிதர்களாக ஆகியிருப்பாங்க. அப்படிப்பட்டவாளுடைய பொம்மைகளை வாங்கி தவ வலிமையினால் ஏற்பட்டதும் மகான்களாக, சித்தர்களாக ஆகியிருப்பார்கள். அவர்களுடைய பொம்மைகளை, உருவத்தை வச்சுக்காங்க. 8ஆம் படிக்கட்டில் தேவாதி தேவர்களின் பொம்மைகள், தெய்வங்களின் பொம்மைகள் மற்றும் நவக்கிரக பொம்மைகளை வச்சுக்காங்க. 9ஆம் படிக்கட்டில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவங்கவுங்க மனைவியரோடு, சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை இவங்களோடு இருக்கக்கூடிய அந்த பொம்மையாக வச்சுக்கோங்க. இவர்களின் நடுநாயகமாக விநாயகரையும் ஆதி பராசக்தியையும் அந்த பொம்மையை மெயினாக வச்சுக்கோங்க. நடுநாயகமாக வச்சுக்கோங்க. முதல் நாள் அமாவாசை அன்றைய தினமே படிக்கட்டுகளில் படிக்கட்டெல்லாம் அமைச்சிருங்க. அமைச்சு ஏதேனும் ஒரு பொம்மையை அல்லது கும்பக்கலசத்தை வைத்து விட வேண்டும். ஏன்னா பிரதமையில் தொடங்குனதாக அது இல்லாமல் அமாவாசை அன்றைக்கு நம்ம படிக்கட்டுகளெல்லாம் அமைச்சு ஏதாவது ஒரு பொம்மையோ அல்லது கும்பகலசத்தை வச்சுட்டா கூட ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த பொம்மைகளை அதுக்கப்புறம் பிரதமை தேதி என்று எல்லாத்தையும் பொம்மைகள்லாம் அடுக்கி வச்சு எது எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இடையில் அந்த நவராத்திரி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் காலங்களில் பொம்மைகளை மாற்றி வைக்கப்படாது. அதெல்லாம் நன்கு தீர்மானித்து யாராட்ட ஆலோசனை கேட்கணுமோ அவள்கிட்ட எல்லாம் கேட்டு முதலில் வைக்கும் போதே செட் பண்ணி வைங்க. இடையில் எடுத்து அதை மேலே தூக்கி வைக்கிறது, கீழே தூக்கி வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் செய்யப்படாது. அதோடு பொம்மைகளை அடுக்கி வைக்கிறச்சே அம்பாளின் ஸ்லோகங்களை, ஸ்தோத்திரங்களை அப்படி பாடிண்டே வைக்கணும். ஒன்றுன்னா எடுத்து வைக்கணும். ஆரம்பத்திலே எல்லாம் திட்டமிட்டு பொம்மைகளை அடுக்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பூஜை முறைகள் எல்லா நாட்கள் பூஜையும்
நவராத்திரி பூஜை, அதாவது நவராத்திரி அப்படின்னு வர்றதுனால மாலையில் தான் அந்த பூஜையை தொடங்க வேண்டும். அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ள பெண்கள், குழந்தைகள் எல்லாரையுமே அழைப்பு கொடுங்க. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் மறந்து அவங்களெல்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. கட்டாயம் வரவழையுங்கள், அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே போல் அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. உங்கள் பூஜையை முடிச்சுட்டு இல்லை பூஜைக்கு முன்னாலேயோ நீங்கள் அங்கே போங்க வாங்க. இவைகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அந்த தேவியர்கள், அந்த பராசக்தி தேவி, லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி இவங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதாக அர்த்தம். நீங்களும் அதே போல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. போனால் தானே அவங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் இப்படியெல்லாம் செய்யுங்க. அது இப்படி செய்வதனால அன்னை வந்துவிட்டு போனதாகவும் அர்த்தமாகுது. அத்துடன் பகைகள் விலகி நல்ல உறவுகள் வளர்க்கப்படுகிறது, நல்ல எண்ணங்கள் மேலோங்குகிறது. தங்கள் வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு பெண்ணுமே அம்பிகை தான். அந்த மாதிரி அன்றைக்கு அந்த நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் அப்படி நினைத்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக நம்மிடையே உள்ள ஆணவம், அகங்காரம், மாயை என்னும் காம அந்த ஆகிய மும்மலங்களும் அகன்று அன்பு, பாசம், பண்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கிறது. அதனால் வாழ்க்கை மலர்ச்சி பெறுகின்றது. சரி, இனி பூஜையில் நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறதை பார்ப்போம். முதல் நாள் நைவேத்தியத்துக்கு வெண்பொங்கல் வச்சு சாப்பிடுவது நல்லது. 2ஆம் நாள் புளியோதரை வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் நாள் சர்க்கரை பொங்கல், 4ஆம் நாள் கதம்ப சாதம், 5ஆம் நாள் தயிர் சாதம், 6ஆம் நாள் தேங்காய் சாதம், 7ஆம் நாள் எலுமிச்சை சாதம், 8ஆம் நாள் பாசிப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் கலந்த பால் பாயாசம், 9ஆம் நாள் முந்திரி, கிஸ்முசு, அக்கார வடிசல், சர்க்கரை பொங்கல். இந்த சர்க்கரை பொங்கலில் பசுனை கொஞ்சம் தூக்கலாக இருக்க வேண்டும். அதாவது நல்லா நிறைய ஊற்றி இந்த கிஸ்முசு முந்திரிகள்லாம் நிறையா போடுங்க. போட்டு நெய் அதிகமாக இருக்கணும். அது 9ஆம் திருநாளில் அப்படி செய்யணும். மேற்படி முறையில் வச்சுக்கோங்க. விளக்கேற்றி நைவேத்தியம் செய்து அந்த படையலெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம பாடுறது, அம்பாளுடைய ஸ்லோகத்தை பாடுறது கேட்கணும், படிக்க வைக்கணும். நீங்கள் சொல்ல மற்றவங்களும் சொல்ல வைக்கணும். இந்த மாதிரி செய்து பூஜை செய்ய வேண்டும். அம்மன் ஸ்லோகங்களை பாட வைத்து கேட்டு மகிழ்ந்து தீபார்த்தி காட்டி ஒவ்வொரு நாளும் இவ்வாறு செய்ய வேண்டும். பக்கத்து வீட்டு பெண்களுக்கு நைவேத்திய பொருட்களுடன் வேறு சில மங்கள பொருட்களையும் சேர்த்து கொடுப்பது நல்லது. கொஞ்சம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் கண்ணாடி, சீப்பு, குங்குமச்சிமிழ், குங்குமத்துடன் கூடிய குங்குமச்சிமிழ், வளையல் ஆகிய அலங்கார பொருட்களையும் சேர்த்து கொடுப்பது மிக மிக நன்மையாகும். இதனால் கொடுப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் நல்ல யோகம் சேரும். நல்ல சிறப்புகள் பெறுவார்கள். உள்ள பூரிப்போடு மனமோந்து கொடுங்கள், வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். இப்படி நல்ல எண்ணங்களை வளர்த்து வாழ்க்கையை என்றென்றும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காகத்தான் இப்படி ஒரு விழா வைபவம். அம்பாள் ஸ்லோகங்கள், கீர்த்தனைகள் இன்னும் சிறப்பாக ராகத்துடன் பாடி மகிழ்விக்கலாம். சிலரது குடும்பங்களில் மினி கச்சேரியே பண்ணுவான். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருக்கும். 8ஆம் நாளில் தாங்கள் உபயோகப்படுத்தும் ஆயுதங்கள், எழுதுகோல், புத்தகங்கள் ஆகியவற்றை வைத்து பூஜிக்க வேண்டும். அவற்றை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என்பதனுடைய நோக்கம் ஆகும். அது நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமியும் கொண்டாடி முடிச்சிட்டு அன்றைய தினம் கொலுப்படிகளில் இருக்கும் பொம்மைகளில் ஒன்றை மட்டும் படுக்க வச்சிருங்க. அது பின்ன மறுநாள், அதற்கு மறுநாள், விஜயதசமிக்கு மறுநாள் கற்பூர தீபாராதனை காட்டி மங்கள ஆரத்தி எடுத்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு நவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதால் தனம், தானியம், குழந்தை பேறு, ஆரோக்கியம், கல்வி, செல்வம், வீரம், விவேகம் என்று சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இந்த நவராத்திரி விழா வைபவம் உங்கள் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழ வாழ்த்துகிறேன். உங்கள் சேவுகன் பெரியமுடன் யோகா விஜய். நன்றி, வணக்கம்.